வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை சார்பில் நியூ ஜெர்சியில் நடந்த தமிழ் விழாவில் வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை பேசுகையில், மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், சாதாரணமாக தெருவில் இருக்கும் வியாபார நண்பர்கள் முதல் ஜனாதிபதி வரை தமிழர்கள் இருப்பதை பார்க்கிறோம். நாம் தயவு செய்து தமிழ் இனத்தை ஒரு சிறிய வட்டத்துக்குள் அடைக்கக்கூடாது. இந்து என்கிற வட்டத்துக்குள் அடைக்கக்கூடாது, இஸ்லாமியர் என்ற வட்டத்துக்குள் அடைக்கக்கூடாது, கிறிஸ்துவர் என்ற வட்டத்துக்குள் அடைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தாண்டி தமிழர் என்கிற வட்டம் பெரிய வட்டமாக இருக்க வேண்டும். அதில் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். இதனை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு காரணம், நம்முடைய தமிழ் மொழியில் புறநானூறு 2000 ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய அற்புதமான நூல். அதில் 182வது பாடலை படிக்க வாய்ப்பிருந்தால் உங்கள் குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். உண்டாலம்ம இவ்வுலகம் என்ற பாடலாகும். ஒரு தமிழன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அமிர்தமே கிடைத்தாலும் அதனை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, போரால் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து உலகம் எங்கும் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் சுமார் 90,000 பேர் வசித்து வருகின்றனர். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க அனைவரும் துணை நிற்க வேண்டும். பாஜகவில் இருந்தபோது இலங்கை தமிழர்களுக்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க உதவியாக இருந்தேன். இனியும் இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ந்து பாடுபடுவேன், துணை நிற்பேன் என தெரிவித்தார். மற்ற அரசியல் கட்சியினர் தேர்தலின் போது மட்டும் ஈழத்தமிழர் குறித்து பேசுகையில், அண்ணாமலை மட்டுமே பலமுறை பல மேடைகளில் ஈழத்தமிழர்கள் மீதான பற்று கொண்டு உலகம் முழுக்க கொண்டு சேர்த்து வருகிறார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான அரங்கில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் உங்களுடைய நேரத்தை எங்கிருந்தாலும் தமிழ் வளரட்டும், எங்கிருந்தாலும் தமிழர்கள் நல்லவர்களாக வாழட்டும். அதனால்தான் பாரதிதாசன் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். வாழ்வு நிரந்தரம், வளர்ந்த தமிழ் மொழி. வாழ்வு நிரந்தரம், தமிழ் மொழியை பொறுத்தவரை அது நிரந்தரம். அதனால் வாழ்வு நிரந்தரம், வாழ்வு தமிழ் மொழி. எங்கிருந்தாலும் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் சந்தோஷமாக மிகவும் சீரும் சிறப்பமாக இருக்க வேண்டும் என்று எல்லாருடைய இறைவனையே என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய